எங்களுக்கு தெரியும், இன்று ஜனாசாக்கள் அவசரமாக அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் பல சட்டதிட்டங்கள் பாழாக்கப்படுகிறது. ஏன்? தெரியாததின் காரணமாக, அறிவு இல்லாததின் காரணமாக. சகோதரர்களே, ஒருவர் சக்கராத்தை அடைந்து விட்டார் என்றால், உலகத்தை முடித்து விட்டார் என்றால், அவருக்கு பக்கத்தில் வந்து பார்க்க வேண்டும். கண் திறந்திருக்கும். இஸ்லாமிய முறை அவருடைய கண்ணை மூட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருந்தவர்களிடம் வந்தால் அவருடைய கண் திறந்து கொள்ளும். ஏனென்றால் ரூஹ் வாயால் பிரியும் பொழுது வாயினால் தான் ரூஹ் வெளிவருகிறது. அந்த ரூஹை கண் பார்த்து கொண்டே இருக்கும். உடனே கண்ணை மூட வேண்டும். சகோதரர்களே, கண்ணை மூடிவிட்டு அவருடைய உடம்பை இலேசாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் வெளிவரும் நேரம் உடனே அவரை கழுவி பரிசுத்தம் செய்து இலேசான புடவையால் மூடி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை அடைந்த பொழுது நபி அவர்களிடம் எதுவும் வெளிவரவில்லை. நபி அவர்களை வெள்ளை புடவையால் மூடி வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, இப்பொழுது ஜனாசா மரணித்து உயிர் பிரிந்து விட்டது. இந்த உயிர் எங்கு போயிருக்கிறது? சகோதரர்களே, உடம்பு இங்கு இருக்கிறது, உயிர் போய்விட்டது. உயிர் போனால் இந்த ரூஹ் இருக்கிறதே 5 இடங்களுக்கு செல்கிறது. ரூஹ் என்பது சாதாரண ஒன்றல்ல. உடம்பில், என்னுடைய உடம்பில் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசுகிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன். உடம்பில் இருந்து ரூஹ் பிரிந்தால் சகோதரர்களே, அந்த ரூஹ் எங்கு போகிறது? 5 இடங்கள் இருக்கிறது ரூஹ் போகுவதற்கு. உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொண்டோமோ அவர்களோடு போய் சேர்ந்து கொள்ளுவோம். முதலாவது நபிமார்களுடைய ரூஹ் சகோதரர்களே எல்லியீன் என்ற இடத்திலே இருக்கிறது. அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது. இரண்டாவது ரூஹ் சகோதரர்களே ஷுஹதாக்களுடைய ரூஹ். முஸ்அப் பின் உமைர், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜஹஷ் போன்ற அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவருடைய ரூஹ். இந்த ரூஹுகளை அல்லாஹ் அவருடைய அர்ஷிலே, அல்லாஹுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு பறவைக்குள் அல்லாஹ் அந்த ரூஹை போடுவான். அந்த ரூஹ் அந்த கூட்டுக்குள் தங்கி இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்திலே சுத்தி அதனுடைய பழங்களை எல்லாம் சாப்பிடும். பிறகு அது வந்துவிடும். ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, மக்காவில் பிறந்தவர், எத்தியோப்பியாவிலே இஸ்லாத்தை பரப்பியவர், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர். மதீனாவுக்கு வந்த அப்துல்லாஹ் பின் ஜாஃபரை, ஜாஃபர் பின் அபி தாலிபை நபி அவர்கள் ஜோர்தானுக்கு அனுப்பினார்கள், முஅத்தாவுக்கு. முஅத்தாவிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டார். 2 கையும் வெட்டப்பட்டது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 கைக்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்திலே 2 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அவர் சொர்க்கத்தை சுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய புனைப்பெயர் ஜாஃபர் அத்-தையார், பறவை ஜாஃபர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது வகையான ரூஹ். 3வது வகையான ரூஹ் சகோதரர்களே மூமீன்களுடைய ரூஹ். உலகத்தில் மூமீனாக வாழ்ந்தவர், விளையாடியவர் அல்ல, தொழுகையை தவறவிட்டவர் அல்ல, நோன்பை தவறவிட்டவர் அல்ல, மோசமான காரியங்கள் ஈடுபட்டவர் அல்ல. மூமினுடைய ரூஹ் சகோதரர்களே பிரிந்ததோடு அல்லாஹ் அந்த ரூஹை சுவர்க்கத்தில் இருக்கும் ஒரு மரத்துக்குத்தான் அந்த ரூஹ் செல்கிறது. அந்த சொர்க்கத்திலே அந்த ரூஹ் மரத்திலே ஒரு பறவைக்குள் தான் போடப்படுகிறது. சொர்க்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ரூஹ் அந்த மரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும். இது 3வது வகையான ரூஹ். 4வது வகையான ரூஹ் நமது ஊர்களில் தெரியும். தொழுகை இல்லாத முஸ்லிம், நோன்பு பிடிக்காத முஸ்லிம், ஜகாத் கொடுக்காத முஸ்லிம், குர்ஆன் ஓதாத முஸ்லிம், முஸ்லிம் தான், சமுத்தியில் முஸ்லிம், வாட் லிஸ்ட்லே முஸ்லிம், ஆனால் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ரூஹ் சகோதரர்களே அல்லாஹ் பர்ஸகுடைய நாள் வரைக்கும், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான தண்டனை. தொழுகை இல்லாவிட்டால் அந்த ரூஹுகள் இடத்துக்கு செல்கிறது. தலைகள் உடைக்கப்படும் இடம்,
சகோதரர்களே, ஜினா செய்திருந்தால் தௌபா செய்யாமல் ஜினாவில் இருந்தால் அதற்கு வேறு இடம். இது 4வது இடம் சகோதரர்களே. 5வது இடம், யாரெல்லாம் இஸ்லாம் பொய் என்று சொல்கிறார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கின்றார்களோ, இஸ்லாம் என்ற ஒன்று இல்லை, அல்லாஹ் என்ற ஒன்று இல்லை என்று மறுக்கிறார்களோ, இந்த ரூஹுகளை அல்லாஹ் சிஜ்ஜீன் என்ற ஜெயிலிலே அல்லாஹ் போடுகின்றான். எதுவரைக்கும்? கியாமத் வரைக்கும். இந்த 5 இடங்கள் தான் ரூஹுடைய இடங்கள்.